இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். இன்றியமையா சிறப்பினதாயினும் குன்ற வருப விடல். இக்குறட்பா மானம் என்னும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. மானம் என்பது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய நிலையிலிருந்து கீழான செயல்களை செய்யாதிருத்தலும், அப்படி செய்து தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்து செய்தாலும் உயிர் வாழாதிருப்பதும் தான் மானம். ஏனென்றால் நம்முடைய உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் நாம் இந்த மண்ணுலகத்தில் வாழ முடியாது, நம்முடைய பெயர் இருக்காது. ஆனால் இந்த மானமானது, நம்மால் ஈட்டப்பட்ட மானம், பெருமை, பண்புகள் எல்லாம் இந்த மண்ணுலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். எனவே மானத்திற்கு இழுக்கு வரும் செயல்களை யாரும் செய்யாதிருக்க வேண்டும். அப்படி செய்ய நேர்ந்தால் அந்த செயலை செய்யாதிருப்பது மேலும் சிறப்பானதாகும். எனவே மானம் கெடத்தக்க செயல்களை யாரும் செய்யக்கூடாது. காட்டு நிலத்திலே வாழுகின்ற புலியும் கூட தான் உணவுக்காக அடித்த விலங்கு மானை இடப்பக்கம் வீழ்ந்தால் அதை உண்ணாது விட்டுவிடும். அது மானத்திற்கு இழுக்கு என்று அது அந்த செயலை தவிர்க்கிறது. இதுபோல ஆறறிவில்லாத விலங்குகளும் கூட மானத்தோடு வாழ நினைக்கும் பொழுது ஆறறிவு படைத்த நாம் மானத்தோடு வாழ முயன்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மண்ணுலகம் உள்ளளவும் நம்முடைய புகழை நிறுத்தி வாழ்வோமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.